மதுரை மாவட்டத்துல இருக்க சமணர் படுகை தேடுதல்ல இது பார்ட் 2. மதுரையில இருந்து தேனி போற ஹைவேல கொங்கர் புளியங்குளம்ன்ற ஊர் இருக்கு. இந்த ஊரு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுல மெயின் ஹைவேலே இருக்கு. நம்ம ஆல்ரெடி வீடியோல பார்த்த மாதிரி ஒரு எல்லோ போர்டு ஜெயின் மூமெண்ட்னு இருக்கும். அதுல இருந்து உள்ள வந்தீங்கன்னா இந்த மண் பாதை போகும். இதுல இருந்து நம்ம நடந்து தான் போகணும். மதுரை மாவட்டத்தில் இருக்க சமணர் படுகைகள் தேடுதல்ல இது 2வது இடம் கொங்கர் புளியங்குளம். இந்த கொங்கர் புளியங்குளத்துல இங்கேயும் மேல சமணர் படுகைகள், புடை சிற்பங்கள், கல்வெட்டுகள்லாம் நிறைய இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். இப்போ அதை மேல போய் அதை நம்ம பார்த்து அதை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். இந்த கொங்கர் புளியங்குளத்தோட சமணர் படுகைகளோட சிறப்பு என்னன்னா, இந்த இடத்துலதான் 50க்கும் மேற்பட்ட கற்படுகைகள் இருக்கு. அந்த காலத்துல அதிக சமண துறவிகள் தங்கின ஒரு இடமா இந்த கொங்கர் புளியங்குளம் இருக்கு. இந்த கற்படுகைகளோட சிறப்பு என்னன்னா, இது 2 அடுக்குகளாக செதுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா இங்கேயும் அந்த தலையணை அமைப்பு, படுகையான அமைப்பு எல்லாமே தெளிவான முறையில செதுக்கி வச்சிருக்காங்க. இன்னமும் இது தொல்லியல் துறையால பாதுகாக்கப்பட்டு வருது. நம்ம போன அழகர்மலை வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கேயும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்கு. ஆனா அங்க இருந்ததை விட இங்க தொல்லியல் துறை இன்னுமே அழகா பராமரிச்சுட்டு வர்றாங்க. இந்த பிராமி கல்வெட்டுகளோட சிறப்பு என்னன்னா, இங்க இருக்க பிராமி கல்வெட்டுகள் நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற மாதிரி போல்டு லெட்டர்ஸ்ன்ற மாதிரி ரொம்ப தடித்த எழுத்துக்களால பொறிக்கப்பட்டு இருக்கு. இந்த கல்வெட்டுகள் எல்லாமே கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கும்னும், இதை செதுக்குனவர் பாகனூர் பேராதன் பித்தன்னு சொல்லப்படுது. பாகனூர்ன்றது இன்னமும் மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு பக்கத்துல உள்ள ஒரு ஊர் தான். இந்த கல்வெட்டுகளோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, இங்க இருக்க கல்வெட்டுகள்ல தானம் கொடுத்ததுக்கான குறிப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது தங்கமோ இந்த இடத்தையோ அந்த காலத்து மன்னர்கள் சமண துறவிகளுக்கு தானம் கொடுத்ததாக எழுதினதாக சொல்லப்படுது. நம்ம பத்திர முறை, செம்பு பட்டயம் இதுக்கெல்லாம் முன்னாடி இருக்க ஆதி கால முறை தான் இந்த மாதிரி கல்வெட்டுகள்ல ஒரு நிலத்தையோ பொருளையோ மற்றவங்களுக்கு தானம் கொடுத்ததுக்கான குறிப்பா பார்க்கப்படுது. ஆனா இன்று இது என்னதான் தொல்லியல் துறையால பராமரிக்கப்பட்டு வந்தாலும் இன்னமும் இங்க நம்ம மக்கள் பொறுப்புணர்ச்சி இல்லாம சில இடங்கள்ல இந்த மாதிரி கிறுக்கி வைக்கிறதாகட்டும், அவங்களோட பெயர்களை எழுதி வைக்கிறதா இருக்கட்டும் சொல்லி நம்ம வரலாற்று சின்னங்களை சேதப்படுத்துறது ரொம்பவே வருத்தம் அளிக்குது. ஏன் இந்த ஊருக்கு கொங்கர் புளியங்குளம் பேர் வந்துச்சு அப்படின்னா, கொங்கர் அப்படின்னா கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஒண்ணு கொங்கு ஆண்ட குறுநில மன்னர்களோ இல்ல கொங்கு வணிகர்களோ அவங்களோட வணிகத்துக்காக இங்க தங்கி இருந்து போனதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. இன்னொரு தகவல் என்னன்னா, கொங்கு குறுநில மன்னர்கள் இந்த இடத்த தானமா கொடுத்துருக்கலாம், அதனாலதான் கொங்கர் புளியங்குளம்னு சொல்லப்படுது. இன்னைக்குமே இந்த பாதை ஒரு முக்கியமான வணிக பாதை. நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடி யதார்த்தமா அடிவாரத்துல இந்த வழிபாட்டு தலத்தை பார்க்குறோம். இது பஞ்சமுகி பஞ்சபாண்டவர்கள் ஆதி பிராமி கோயில்ன்ற மாதிரி போட்டிருக்கு. இந்த கோயிலை பத்தின சரியான தகவல்கள் இல்லைனாலும் அவர்களோட நினைவா இங்க இந்த நடுகற்களும்
இந்த சிலைகளையும் வச்சு மக்கள் இன்னமும் வழிபாடு செஞ்சுட்டு வராங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இங்க நம்ம வந்து பார்த்த பிறகு ஒரு கோயில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு ரொம்ப அருமையாகவும் பாதையும் போட்டு பிடிச்சி ஏற கம்பியும் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால என்ன கோயிலுன்றத மேலே போய் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேலே ஏறி வந்த பிறகு ரொம்பவே அழகா சின்னதா ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு. ரொம்பவே மலைக்கு மேல அமைதியா ஒரு நல்ல சூழல்ல இருக்கு. ஆரவாரமா கூட்டம் கூட்டமா திருவிழா போய் நம்ம சாமி பார்க்கறத விட இந்த மாதிரி தனியா அமைதியான சூழல்ல இருக்க கோயில்களுக்கு வரும்போது தான் கடவுளோட நம்ம பிரார்த்தனை மூலியமா நேரா இணைய முடியும்னு என்னோட நம்பிக்கை. உண்மையிலே இந்த அமைதியான சூழல் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீலை தருது. இதை தாண்டி எனக்கு இங்க மகிழ்ச்சி தர விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற சமணர் படுகைகளும் இந்த கோயிலும் சரி நல்ல முறையிலே பராமரிச்சுட்டு வர்றாங்க. இந்த தேடுதல் பயணம் தொடரதான் போது. எங்களோட நீங்களும் இணைந்திருங்க.